ஸோ ஸ்லைடு FI3 தான் பாருங்க. பாய்சன் அண்ட் லாப்லாசியன் ஈக்குவேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் a practical electrostatic problem where only electrostatic conditions, charge and potential at some boundaries are known and it is decided to find E and V value throughout the region. Such a problems are usually tackled with Poisson and Laplace equation. அதாவது என்னன்னா, practically electrostatic problemsல electrostatic conditions, charge and potential at some boundariesல தெரிஞ்சதுன்னா, some boundariesல எனக்கு பொட்டன்ஷியலும் சார்ஜும் தெரியுதுன்னா, நான் அந்த E வேல்யூவும் அந்த V வேல்யூவும் கால்குலேட் பண்றதுக்கு I can able to adapt Poisson's and Laplace equation are the methods. இதுதான் மெத்தட்னு சொல்றாங்க. So and they are usually referred to the boundary value problems. இது எல்லாமே boundary value problemsக்கு you can able to adapt Poisson and Laplace equation. ரொம்ப சிம்பிள் தம்பி. For any boundary value problems you can able to adapt Poisson and Laplace equation, and Laplace equation is used to derive the resistance of the object and the capacitance of the capacitor. இந்த Laplace equation வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் ஒரு 2 மார்க்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஸோ அப்போ இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட், ஆஸ் வெல் as the capacitance of the capacitor you can able to find. இப்போ நம்ம டைரக்டா ஈக்குவேஷன் போயிடும். ஸோ டைரக்டா we can able to move on to the equation. ஸோ இதுல பாத்தீங்கன்னா Poisson and Laplace equation are easily derived from the Gauss law. எல்லாமே Gauss lawல இருந்து தான் டெரைவ் பண்றாங்க. ஸோ அப்ப Gauss lawன்றது என்ன உனக்கே தெரியும். டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல Gauss lawன்றது del dot D equal to rho V. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். integral of D dot ds, del dot ds இப்படி போட்டிருப்போம். integral of del dot ds, integral of del dot ds which is equal to rho v னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் அப்படின்றது தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான் del dot d equal to rho v னு எழுதிட்டேன். வேர் d என்றது உனக்கே தெரியும் எப்சிலான் இன்டு e, வேர் d is nothing but எப்சிலான் இன்டு e. அப்ப அந்த எப்சிலான் இன்டு e இங்க போட்டு எழுதுறேன். அப்ப del dot எப்சிலான் இன்டு e, this will be our first equation. அதுக்கு அடுத்தது e ஓட வேல்யூ செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருப்பேன். செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லி e equal to மைனஸ் டெல் வி, அதாவது இட் இஸ் a ரிலேஷன், அதாவது மேக்ஸ்வெல் லான்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன், ரிலேஷன் பிட்வீன் e and v obtained from மேக்ஸ்வெல் லா. செகண்ட் மேக்ஸ்வெல் லால இருந்து obtained. செகண்ட் மேக்ஸ்வெல் லா என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, del cross e equal to del cross e equal to 0ன்றதுல இருந்து ரிலேஷன் பிட்வீன் e and v னு போட்டிருப்பேன். e and v ஓட ரிலேஷன் அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன். அந்த ரிலேஷன் பிட்வீன் e and v ல இருந்து நான் இந்த e எடுத்துக்கிறேன். அந்த e எடுத்துட்டு போய் as I am substituting in the particular e, அப்ப அந்த e ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் ஆஃப் டெல் வி எடுத்துட்டு போய் இந்த e ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா மைனஸ் ஆஃப் எப்சிலான் இன்டு டெல் வி ஈக்குவல் டு ரோ வின்னு இருக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் நான் ஹோமோஜீனியஸ்னு சொல்லலாம், ஆர் இன்ஹோமோஜீனியஸ் மீடியம்னு சொல்லலாம். வேர் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எப்சிலான் ஆர், னா ஆர் கிரேட்டர் தென் 1. டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எப்சிலான் ஆர் அப்படின்றதுன்னா நான் ஹோமோஜீனியஸ் மீடியம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஹோமோஜீனியஸ் மீடியம்க்கு சொல்றேன்னா இந்த இடத்துல பாரு, இந்த டெல்லும் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். இந்த டெல்லும் மல்டிப்ளை ஆகும்போது டெல் ஸ்கொயர்னு மாறுமா, நார்மல் மல்டிப்ளிகேஷன் இன்டு வின்னு வருமா. இந்த எப்சிலான் ஆட்டை இங்க டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுறேன், வேற ஒண்ணுமே பண்ணல. அப்ப டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு இந்த மைனஸ் எப்சிலான், இது கீழே இருந்தது பத்தி இது கூட மல்டிப்ளை ஆயிருந்ததை இங்க டினாமினேட்டர் திருப்பி அந்த மைனஸ் இங்க போட்டுறேன். அப்ப ஃபார் எ ஹோமோஜீனியஸ் மீடியம்
ஈக்குவேஷன் 3 becomes, இந்த ஈக்குவேஷன் 3 அப்படின்றது எப்படி பிகம் ஆகுதுன்னா டெல் ஸ்கொயர் டாட் வி ஈக்குவல் டு ரோ வி டிவைடட் பை எப்சிலான், இந்த மைனஸ் இருக்கு. இங்க நீ என்ன நோட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் இந்த டெல் ஸ்கொயர் தான் லாப்லாசியன் ஆபரேட்டர். லாப்லாசியன் ஆபரேட்டர்னு எங்க சொன்னாலும் டெல்லுன்னு சொல்றது டெல் ஆபரேட்டர்னு சொல்ற மாதிரி del square is always referred as Laplacian operator. Laplacian operator. அப்ப for equation 4, இந்த equation 4 ஃபுல்லா எழுதுனீனா del square v equal to minus rho v divided by epsilon னு ஃபுல்லா எழுதுனீனா it is nothing but your Poisson equation. இதுதான் Poisson equation. 2 மார்க்ல most repeated 2 மார்க். where இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கு பத்தியா, சர்ஃபேஸ்ல வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வீணு போட்டாலே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றது அட் ஃப்ரீ ஸ்பேஸ்ல வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத அட் ஃப்ரீ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனே ஃப்ரீ ரீஜியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா the rho v which becomes 0 ன்னு எடுத்துட்டீங்கன்னா del square v equal to 0 ன்னு வந்ததுன்னா it is nothing but Laplace equation. ரெண்டுத்தோட ரிலேஷன் தெரியுதா? பாய்சன்றவரு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு ஈக்குவல் பண்ணீங்கன்னா லாப்லாசியன் ஆபரேட்டர் del square v equal to minus rho v divided by epsilon ன்னு ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா அது பாய்சான் ஈக்குவேஷன். வேர் rho v equal to 0 ன்னு போட்டு என்டையர் ஈக்குவேஷன் del square v equal to 0 ன்னு போட்டீங்கன்னா it is represented as Laplace equation, which is the most important 2 mark, followed by equation 3 அப்படின்றது பாய்சான்னு சொல்லிட்டேன். for inhomogeneous medium அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it becomes inhomogeneous mediumனா epsilon value, epsilon r value அப்படின்றது different values. அப்ப அந்த இடத்துல வந்து you are substituting rho v equal to 0 அப்படின்னு substitute பண்ணீங்கன்னா இப்படி வரும். you will be getting the equation. நீ இந்த எப்சிலானை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த எப்சிலானை கீழே எடுத்துட்டு வரல, இந்த இடத்துல rho v னே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த rho v மட்டும் 0 ஆகும். the left hand side equation இப்படியே இருக்கும். and the Laplacian of the scalar field v, Laplacian of scalar field, இந்த v என்றது Laplacian னு சொல்றேன். Laplacian of the scalar field v which is represented or which is rewritten as del square dot v அப்படின்னு நான் போட்டேன்னா the divergence of gradient of v னு மாறும். divergence of gradient v அப்படின்னு போட்டேன்னா அத கார்ட்டீசியன்ல ரெப்ரசன்ட் பண்றேன். ஸ்கேலார் ஃபீல்டு v ய கார்ட்டீசியன்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ற பாரு, டெல்ன்றது வெளியில இருக்க டெல் அப்படியே டெல்னு வச்சுக்கிறேன். டாட் இன்னொரு டெல் ஸ்கொயர் இருந்தது இல்ல அந்த டெல், அப்ப இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டைவர்ஜென்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து டைவர்ஜென்ஸ் அண்ட் இதை வந்து கிரேடியன்ட், இந்த டாட்ன்றது கிரேடியன்ட். ஸோ அப்ப டைவர்ஜென்ஸ் ஆஃப் gradient is the divergence of gradient v, divergence of gradient v, thus it becomes என்னன்னு மாறுது del square v னு மாறுது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் டெல்லோட வேல்யூ அப்படியே எழுதுறேன் அண்ட் கிரேடியன்ட் வேல்யூ அப்படியே எழுதுறேன். கிரேடியன்ட் வேல்யூனா என்ன, டெல் நார்மலா மல்டிப்ளைடு பை நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் யுவர் v, இந்த இடம் இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த வேல்யூ. கார்ட்டீசியனுக்கு எழுதும்போது del divided by del x ax plus del divided by del y ay plus del divided by del z az dot del gradient of v னு எழுதிருக்கானே, அப்ப அந்த வேல்யூ எழுதும்போது del into v, இந்த ஃபார்ம் இந்த v ஃபார்ம், இந்த v ல என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த v அப்படியே எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப கார்ட்டீசியன்ல you will be getting this expression. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா after dot product பண்ணினா you will be getting expression like this. அப்ப note that Laplacian of a scalar field is another scalar. அப்ப ரிசல்டன்ட்டும் ஒரு another scalarல வரும், இதுவும் another scalar. அப்ப லாப்லாசியன்னா del square, Laplacian of scalar v. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாப்லாசியன்னாலே del square தான் லாப்லாசியன்.
அப்ப லாப்லாசியன் ஆஃப் v என்னும்போது எனக்கு வர ரிசல்டன்ட்டும் ஸ்கேலாரு. நான் vன்றத ஸ்கேலார்ல கொடுத்தேன்னா ஐ வில் பி கெட்டிங் த ரிசல்டன்ட் ஆல்சோ இன் த ஸ்கேலார். அப்ப இது கார்ட்டீசியன்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வில் பி ரெப்ரசன்ட் இன் சிலிண்ட்ரிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஸ்பியரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இதை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோ, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சிலிண்ட்ரிக்கலுக்கு 1/h1 போட்டு டெரைவ் பண்ணியிருப்போம். இட் டேக்ஸ் லிட்டில் பிட் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. யூ வில் பி ஹேவிங் ஒன்லி த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் சஃபிஷியன்ட். அப்ப அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அண்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஸ்பியரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் திஸ் வில் பி யுவர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இது நம்ம டெரைவே பண்ணோம் மல்டிப்ளை பண்ணி. அண்ட் த ஃபாலோடு பை சிலிண்ட்ரிக்கல் ஃபாலோடு பை ஸ்பியரிக்கல். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the Poisson equation is those coordinate system may be obtained by simply replacing zero. Simply replacing zero அப்படின்றது இந்த ரோவிய ஜீரோன்னு மாத்தினீங்கன்னா you will be getting Laplacian equation. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். These are the examples and the applications. Applications அப்படின்றது examples of such a problem include capacitor finding, vacuum tube diode finding. இதுக்கெல்லாம் you can able to adapt the particular Laplace and Poisson equation. And the following example அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல V would be interpreted as a magnetic potential in the magnetostatics as well as temperature in the heat conduction as well as stress function in the fluid flow and pressure in the seepage. These are the certain applications where you can able to adapt the Poisson as well as Laplace function, Laplace expression. So அப்ப இதை எங்க கேட்டாலும் லாப்லாஸ் ஃபங்க்ஷனு